அட என்னடா இது குதிரையெல்லாம் நடு மாலில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நமக்கு இருக்க கொலைப்பசியில் உள்ளே போகலான்னு பார்த்தா இந்த ரோபோட் நம்மளை கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. சரி அப்படி என்ன தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, வெளியிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, உள்ளே என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே மரம்லாம் நட்டு வச்சு ஃபுல்லும் ஒரு உடன் தீமே டிசைன் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் கொண்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணால் அது நம்ம வெளியில் பார்த்த ரோபோட் தம்பியோட அண்ணன் போல் இந்த ரோபோட் சாப்பாடுலாம் கொண்டு வருது. அதை எடுத்து வைக்க ஒரு ஆள் வேற. சரி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஜூஸ் எல்லாம் வந்துச்சு. சாப்பாடு எங்கன்னு பார்த்தா அதுவும் அந்த ரோபோட்டே கரெக்டாக எடுத்துகிட்டு வருது. இவங்க அழகாக டியூன் பண்ணி எந்த டேபிளுக்கு போகணும்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, அதில் நம்பர்லாம் வேறு தெரியுது. ஃபுட்டில் கூட நல்ல டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த ரோபோட் வந்து சர்வ் பண்ணதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி நம்ம சும்மா போகாமல் போகிற வெளில அந்த ரோபோட் கிட்ட கொஞ்சம் வம்பிழுத்து அப்படி தான் நம்ம போகணும். இது விவோ சிட்டியில் இருக்க ஒரு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட் ஹேண்ட்ஸ் எம் கிளக். நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. பாய்.